இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, தினந்தோறும் நம்முடைய பயணம் ஒவ்வொரு வகையில இருக்கும். ரயில் பயணம், டூ வீலர் பயணம், பேருந்து பயணம். நாம தினமும் இப்படி கடந்து போய்க்கிட்டே இருப்போம். அதுல குறிப்பா பேருந்துல பயணிக்கும்போது, டிக்கெட் வாங்குனதுக்கு பிறகு மீதி சில்லறைய கண்டக்டர் குடுக்கலன்னா ஒரு டென்ஷன் நம்மள தொத்திக்கும் பாருங்க. இறங்கறதுக்குள்ள அவரு சில்லறைய குடுப்பாரா, மாட்டாரா அப்படின்னு அதுல தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கும். ஜன்னலோர சீட்டு கிடைச்சும், இயற்கையை ரசிக்காம நம்ம மனசு கிடந்து அலப்பாயும். இந்த நிமிஷம் வாழ்க்கையில ரசிக்க வேண்டிய ஒரு தருணத்தை நாம இழந்துடுறோம். இந்த மாதிரி எந்தவித பதட்டமும், படபடப்பும் இல்லாம, இந்த தருணத்துல நாம ரசிக்க வேண்டிய இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பயணம் செய்யணும்னா, நாம ஏன் சரியான சில்லறைய குடுத்து டிக்கெட் வாங்கக்கூடாது? கண்டக்டருக்கும் டென்ஷன் இல்ல, நம்மளுக்கும் டென்ஷன் இல்ல. வாழும் மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வாடா நைனா வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம். என்ன, நான் சொல்றது சரிதானே? போற போக்குல இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.